குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம எர்த்வாமோட எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம ஃப்ராகோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். தென் ஃப்ராக், அதனோட சயின்டிஃபிக் நேம் ரானா ஹெக்ஸாடாக்டில்லா. About 360 million years ago, amphibians were the first vertebrates to live on land. அதாவது 360 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, சரிங்களா, நீரில் இருந்து நிலத்தில் வாழத் தொடங்கிய முதல் முதுகெலும்பி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ராகை சொல்லலாம். தட் மீன்ஸ் இதுதான் நம்ம லேண்டில் சர்வே பண்ண தொடங்கிய முதல் வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஆம்பிபியன்ஸ் ஆர் டைவர்ஸ், வைட் ஸ்ப்ரெட் அண்ட் abundant group since their earlier diversification. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, இனிஷியலில் இருந்தே வேர்ல்டோட எல்லா பகுதிகள்லையும் ஸ்ப்ரெட் ஆகி வாழத் தொடங்கி அது அதனுடைய இனத்தில் என்ன பண்ணிடுச்சு, நிறைய இனங்களாக என்ன பண்ணிடுச்சு, வேறுபட்டு வாழத் தொடங்கிருச்சு. ஓகேங்களா. தென் தெர் ஆர் அபவுட் 4500 ஸ்பீசிஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிபியன்ஸில் இவ்வளவு சிற்றினங்கள் என்ன பண்ணுது, காணப்படுது. ஃப்ராக் இஸ் ஆன் ஆம்பிபியன் அண்ட் ஹென்ஸ் பிளேஸ்ட் இன் த கிளாஸ் ஆம்பிபியா. இந்த ஃப்ராக் அப்படின்றது இட்ஸ் ஆம்பிபியன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆம்பிபியன்? இருவாழ்விகள். தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு லிவ் போத் லேண்ட் அஸ் வெல் அஸ் த வாட்டர். அது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தகவமைப்பு உடையதாக என்ன பண்ணுது, இருக்குது. ஓகேங்களா. தென் இன் கிரீக்கில் ஆம்பி மீன்ஸ் வாட்? போத். பயாஸ் மீன்ஸ் லைஃப். தட் மீன்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, வாட்டர்லேயும் இருக்க முடியும், தென் லேண்ட்லேயும் அது என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். த லார்ஜஸ்ட் ஆர்டர் வித் மோர் தென் 3900 ஸ்பீசிஸ் இஸ் ஆனுரா. இருக்கக்கூடிய ஆம்பிபியன் ஆர்டர்லேயே ரொம்ப பெரிய வரிசை எது அப்படின்னா ஆனுரா ஸ்பீசிஸ். அந்த ஆனுரா வகையில் தான் ஃப்ராகும் டோட்ஸும் இருக்குது. ஓகேங்களா. தென் விச் இன்க்ளூட்ஸ் த ஃப்ராக் அண்டு டோட்ஸ். ரானா ஹெக்ஸாடாக்டில்லா இஸ் in the order. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரானா ஹெக்ஸாடாக்டில்லா அப்படின்ற இந்தியாவினுடைய பச்சை தவளைகள், இந்தியாவில் காணப்படக்கூடிய இந்த தவளைகள் இந்த ஆர்டரில் தான் இருக்குது. தென் ஃப்ராக் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் இன் மாய்ஸ்ட் பிளேசஸ். இந்த ஃப்ராக் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா குளம், குட்டைகள், நீரோடைகள், இந்த மாதிரி எங்கெல்லாம் ஈரப்பதமான இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஃப்ராக் என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. தே ஃபீட் ஆன் ஸ்மால் அனிமல்ஸ் லைக் இன்செக்ட்ஸ், வார்ம்ஸ், ஸ்மால் ஃபிஷஸ், ஸ்லக்ஸ், ஸ்னைல் எக்ஸெட்ரா. இது முக்கியமாக எதெல்லாம் உணவாக எடுத்துக்குது அப்படின்னா சின்ன பூச்சிகள், புழுக்கள், சின்ன மீன்கள், தென் ஓடு மற்றும் ஓடு அற்ற நத்தைகள், இதையெல்லாம் இது உணவாக என்ன பண்ணுது, சாப்பிடுது. During its earlier development, a frog is fully aquatic and breathes like a fish with the gills. ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃப்ராக் வாட்டர் பாடிஸில் தான் எக்கு லே பண்ணோம். தட் மீன்ஸ் இதனுடைய இதனுடைய யங் ஸ்டேஜ் ஃபுல்லுமே வாட்டர் பாடிஸில் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அக்வாட்டிக். அதை தான் நம்ம டேட்போல் அப்படி சொல்கிறோம். அதுவும் ஃபிஷ்ஷஸ் மாதிரி கில்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணும், ப்ரீத் பண்ணும். தென் இட் இஸ் அ பயோகிலோதெர்மிக். தட் இஸ் their body temperature vary with the varying environmental temperature. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் இவங்க எல்லாமே பயோகிலோதெர்மிக். தட் மீன்ஸ் என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி தங்களோட பாடி டெம்பரேச்சரையும் அவங்க வேரி பண்ணிக்கிடுவாங்க. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஹோமியோதெர்மிக். நமக்கு என்விரான்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஹோமியோதெர்மிக். ஆனால் இந்த ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் இவங்கெல்லாம் பயோகிலோதெர்மிக். நம்மளும் பேர்ட்ஸும் ஹோமியோதெர்மிக். Okay, then மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ராக். ஃப்ராகோட மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஃபைலம் கார்டேட்டாவில் வருது, கிளாஸ் ஆம்பிபியா, ஆர்டர் ஆனுரா, ஜீனஸ் ரானா, ஸ்பீசிஸ் ஹெக்ஸாடாக்டில்லா. ஸோ அதனோட சயின்டிஃபிக் நேம் ரானா ஹெக்ஸாடாக்டில்லா. உங்களுக்கு தெரியும் கார்டேட்டா அப்படின்னா இது என்னது, ப்ரெசன்ஸ் ஆஃப் த பேக் போன், வெர்டிபிரல் காலம். அதனுடைய சப்ஃபைலம் தான் வெர்டிபிரே. அதில் தான் ஃபிஷஸ்க்கு அடுத்து ஆம்பிபியா வருது. அதனோட கிளாஸ் ஆம்பிபியா, ஆர்டர்
ஆர்டர் இப்போ தான் பார்த்தோம், ஆனுரா. தென் ஜீனஸ் அண்டு ஸ்பீசிஸ் ரானா ஹெக்ஸாடாக்டிலா. த பாடி ஆஃப் ஃப்ராக் இஸ் ஸ்ட்ரீம் லைன் டு ஹெல்ப் இன் ஸ்விம்மிங். இதனோட பாடியானது படகு வடிவத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக இது வாட்டர் பாடிஸில் ஸ்விம் பண்ண முடியுது. ஸோ வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய பாடி இருக்குது. இட் இஸ் டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன் அண்ட் டிவிசபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். இதனோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதி முதுகுப்புறம் மற்றும் வயிற்று பகுதி அந்த இதில் தட்டையானதாக இருக்குது. அண்ட் இதனோட பாடியில் 2 டிவிஷன் தான் இருக்குது. ஒன்று ஹெட்டு, இன்னொன்று ட்ரங்க்கு. இதுக்கு நெக்கு கிடையாது. பாடி இஸ் கவர்டட் பை எ ஸ்மூத் ஸ்லிம்மி ஸ்கின் லூஸ்லி அட்டாச்சு டு த பாடி வால். இதனோட பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா மென்மையான வளவளப்பான தோல் வந்து லூஸாக அதனோட பாடி வாலை வந்து என்ன பண்ணியிருக்கு, அட்டாச் பண்ணியிருக்கு. த ஸ்கின் இஸ் டார்க் க்ரீன் அண்ட் த டார்சல் சைட் அண்ட் பேல் வென்ட்ரலி. அதனோட ஸ்கின் வந்து மேல் பகுதியில் பார்த்தீங்க, டார்சல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் க்ரீன் பச்சை கலர்லையும், உள்ள பக்கம் இப்போ நமக்கு எப்படி கை மேலே வந்து நல்ல டார்க்காக இருக்குது, உள்ளங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டின் கலரில் இருக்குல்ல, அதே மாதிரி இதனுடைய பாடியோட அவுட்டர் சர்ஃபேசஸ் டார்சல் சைடு வந்து டார்க் க்ரீனாகவும் உள்ள பேலாகவும் வென்ட்ரல் சைடில் வந்து என்ன பண்ணுது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஹெட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரையாங்குலர் இன் ஷேப். இதனோட தலைப்பகுதியானது அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்குது. அண்ட் ஹேஸ் அன் அபேக்ஸ் விச் ஃபார்ம்ஸ் த ஸ்னவுட். அதனுடைய அந்த முன்பகுதி வந்து நீண்டு கூர்மையானதாகவும் இருக்குது. அதனுடைய தலைப்பகுதி. ஓகேங்களா. இந்த மவுத் இஸ் அட் த ஆன்டீரியர் எண்ட் அண்ட் கேன் ஓப்பன் வைட்லி. அதனுடைய வாய்ப்பகுதியானது அந்த ஸ்னவுட்டோட ஆன்டீரியர் எண்டில் நல்ல முழுமையாக திறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஓகே. தென் எக்ஸ்டர்னல் nostrils are present on the dorsal surfaces of the snout. அந்த ஸ்னவுட் அப்படின்ற கூர்மையான பகுதியோட மேல் பகுதியில் இதுக்கு nostrils அப்படின்னா நாசித்துவாலை வந்து என்ன ஆயிருக்கு, துவாரம் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் ப்ரெசென்ட்ஸ் ஆன், இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆன் த டார்சல் சர்ஃபேசஸ் ஆஃப் த ஸ்னவுட், ஒன் ஆன் ஈச் சைடு ஆஃப் த மீடியன் லைன். அதனோட சென்டர் பார்ட்டுக்கு நல்ல சென்டரில் 2 சைடுலையும் இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஐஸ் ஆர் லார்ஜ் அண்ட் ப்ரொஜெக்ட் அபவ் த ஜென்ரல் சர்ஃபேசஸ் ஆஃப் த பாடி. இதனுடைய கண்கள் வந்து நல்ல பெருசாக நல்ல தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தே லை பிஹைண்ட் த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் ஸ்னவுட்டோட மீடியன் லைனோட 2 சைடு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி நல்ல பெரிய கண்கள் வந்து இதுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் ப்ரொடெக்டட் பை, இந்த ஐயை வந்து என்னது 3 ஐலிட்ஸ் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் தே ஆர் protected by a thin movable lower eyelids. இதனுடைய ஐயில் 3 ஐலிட்ஸ் இருக்குது. இதில் தின்னாக மூவபுளான லோயர் ஐலிட்ஸ் இருக்குது. லோயர் ஐலிட் வந்து மூவபுள் ஆகும், லேசானதாக இருக்குது. அண்டு திக் இம்மூவபுள் அப்பர் ஐலிட். அப்பர் ஐலிட் வந்து மூவ் ஆகாது, லோயரில் இருக்கக்கூடிய ஐலிட் வந்து மூவ் ஆகும். இந்த லோயர் ஐலிட் வந்து தின்னாக லேசானதாக இருக்குது, அப்பர் ஐலிட் வந்து திக்காக இருக்குது. அண்ட் தேர்ட் டிரான்ஸ்பரண்ட் ஐலிட் கால் த நிக்டிடேட்டிங் மெம்பரைன். இதுக்கு ஒன் மோர் ஐலிட் இருக்குது, அதுக்கு பேர் நிக்டிடேட்டிங் மெம்பரைன். இந்த மெம்பரைன் அது வாட்டர் பாடிஸில் இருக்கும்போது ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, உதவுது. ஓகேங்களா. திஸ் மெம்பரைன் ப்ரொடெக்ட்ஸ் த this membrane protects the eye when the frog is under water. That means what? இதில் 3 eyelids இருக்குது. Then தின்னு, திக்கு அண்டு நிக்டிடேட்டிங் மெம்பரைன் அப்படின்னு 3 தேர்ட் ஃபார்மட் வந்து நிக்டிடேட்டிங் சொன்னோம். இதில் இருக்கக்கூடிய இந்த லோயர் ஐலிட் மட்டும் மூவபிள், சரிங்களா. அப்பர் ஐலிட் வந்து இம்மூவபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ see the picture, இது ஃப்ராகோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறாங்க, அப்பர் ஐலிட் மேலே இருக்கக்கூடியது ஃபார்மட் தான் என்ன சொல்கிறாங்க, அப்பர் ஐலிட். அடுத்து அதுக்கு கீழே உள்ளே கொடுத்துருக்கிறது வந்து என்னது, நிக்டிடேட்டிங் மெம்பரைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாருங்கள், இந்த மீடியன் லைன் போது இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டிம்பேனம் அப்படின்னா அதனுடைய இயர், அதில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைன் தான் என்னது, டிம்பேனம். தென் பிராக்கியம் அப்படின்றது நம்ம அடுத்து 4 லிம்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மட், அதை தான் பார்க்க போகிறோம். தென் நம்ம எப்படி சொல்கிறோம், ஃபோராம், அப்பராம் அண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இதில் பிராக்கியம்னா இந்த 4 ஆர்மில் இருக்கக்கூடிய பார்ட்டு. தென் ஆன்டி பிராக்கியம் அப்படின்னா அந்த அப்பராம், இதில் இருக்கக்கூடிய ஹேண்டில் டிஜிட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் இதனுடைய டார்சல் சர்ஃபேஸில் போஸ்டீரியர் எண்டில் குளேக்கா வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். குளேக்கான்றது இதில் வந்து காமனாக எக்ஸ்க்ரீஷனுக்கும், சரிங்களா, எக்ஸ்க்ரீஷனுக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு இதுக்கெல்லாம் நான் காமன் ஓப்பனிங்காக இங்கே குளேக்கா வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் அடுத்து இதனுடைய கைண்ட் லிம்ஸில் ஃபெமர் அண்டு க்ரஸ் இதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. தென் பாருங்கள்,
தென் ஃப்ரம் த இயர் ட்ரம் என்ன கொடுத்துருக்காங்க, எ பேர் ஆஃப் டிம்பேனிக் மெம்பரைன். டிம்பேனம் அப்படின்னாலே நமக்கு இயரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இயர்ஸ் நமக்கு மாதிரி பின்னாஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹோலில் அந்த இயர் இருக்கக்கூடிய அந்த பார்ட், அந்த ஹோலில் இதுக்கு டிம்பேனிக் மெம்பரைன் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எ பேர் ஆஃப் டிம்பேனிக் மெம்பரைன் ஃபார்ம் த இயர் ட்ரம் பிஹைண்ட் த ஐஸ். ஐக்கு பின்னாடி என்னது, ரெண்டு சைடும் டிம்பேனிக் மெம்பரைன் வந்து என்ன பண்ணுது, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது இயர் ட்ரம். ஓகேங்களா, இயரை ஆக்டப் பண்ணுது. தென் ஃப்ராக்ஸ் ஹாவ் நோ எக்ஸ்டர்னல் இயர்ஸ். நமக்கு மாதிரி அதுக்கு எக்ஸ்டர்னல் இயர்ஸ் பின்னா கிடையாது. நெக் அண்ட் டெய்ல் ஆர் ஆப்சன்ட். இதுக்கு வந்து என்னது, கழுத்தும் கிடையாது, டெய்லும் வந்து என்ன பண்ணாது, கிடையாது. டேட்போல் ஸ்டேஜில் இருக்கும். அடுத்து மெட்டமாமோசிஸில் சேஞ்சஸ் ஆகி அந்த டெய்ல் வந்து என்ன ஆயிரும், ஆப்சென்ட் ஆயிரும். ஓகேங்களா. ட்ரங்க் பியர்ஸ் அ பேர் ஆஃப் 4 limbs. இப்போ இதனோட பாடியில் ஹெட்டு அண்டு ட்ரங்க் அப்படின்ற 2 டிவிஷன் தானே இருக்குது. அதனோட ட்ரங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு ஜோடி முன்னம் கால்கள், அதை தான் என்ன சொல்கிறாங்க, 4 limbs அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பேர் ஆஃப் கைண்ட் லிம்ஸ். பின்னாடி சைடு வந்து என்னது, ஆன்டீரியரில் 4 limbஸும் போஸ்டீரியரில் கைண்ட் லிம்ஸும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. முன்னங்கால் மற்றும் பின்னங்கால்கள் அப்படின்னு சொல்லலாம். அட் த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த டார்சல் சைட் பிட்வீன் த கைண்ட் லிம் இஸ் த க்ளோயக்கல் அப்பர்ச்சர். See that picture. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டீரியர் பார்ட்டில், டார்சல் சர்ஃபேசஸோட போஸ்டீரியர் பார்ட்டில் கைண்ட் லிம்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் இங்கே க்ளோயக்கல் அப்பர்ச்சர் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், பிட்வீன் த கைண்ட் லிம்ஸ் இந்த க்ளோயக்கல் அப்பர்ச்சர். அப்பர்ச்சர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், துளை. திஸ் இஸ் த காமன் ஓப்பனிங் ஃபார் த டைஜஸ்டிவ், எக்ஸ்க்ரீட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது வந்து இந்த க்ளோயக்கல் அப்பர்ச்சர் அப்படின்றது ஒரு பொதுவான துளை. இதில் தான் என்ன ஆகுது, டைஜஸ்டிவ் வேஸ்ட்டு, எக்ஸ்க்ரீட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ், இது எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான துளையாக இது வந்து என்ன பண்ணுது, செயல்படுது. ஓகேங்களா. இது இந்த க்ளோயக்கல் அப்பர்ச்சர். அடுத்து 4 limbs ஆர் ஷார்ட். அதனுடைய முன்னங்கால்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டனாக இருக்குது, சின்னதாக, ஸ்டம்பி அண்ட் ஹெல்ப்ஸ் டு பியர் த வெயிட் ஆஃப் த பாடி. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா அதனோட 4 limbs வந்து ரொம்ப ஷார்ட்டாக, நல்ல தடிமனாக, உடல் எடையை வந்து தாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய 4 limbs இருக்குது. தே ஆர் ஆல்சோ helpful for the landing of the frog after leaping. That means இது வந்து எதுக்கு 4 limbs, அது போக என்னதுக்கு உதவுது, உடல் எடையை தாங்குது அப்படின்றது போக இது வந்து தாவி குதித்து லேண்டில் வந்து உட்காரும்போது அது கரெக்டாக அந்த லேண்டில் கரெக்டாக ஃபிட் ஆகுறதுக்கு, அந்த இடத்த பொசிஷனை பிடிக்கிறதுக்கு இது வந்து என்ன பண்ணுது, உதவுது. பாருங்கள், they are also helpful for landing of the frog after leaping. அது தாவி குதித்து தடையை தொடும்போது கரெக்டாக அது பொசிஷனில் நிற்கிறதுக்கு இது வந்து என்ன பண்ணுது, உதவுது. ஈச் 4 limb consists of one upper arm. ஒவ்வொரு 4 limbலையும் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்பர் ஆர்ம், 4 arm அண்டு ஹேண்ட். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது அப்பர் ஆர்ம், இது 4 arm, இது ஹேண்ட் அப்படின்னு 3 பார்ட் வந்து ஒவ்வொரு 4 limbsலையும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பாருங்கள். தென் each 4 limb consists of one upper arm, 4 arm and hand. A hand bears 4 digits. அதனோட ஹேண்டில் 4 digits மட்டும்தான் இருக்குது. அடுத்து kind limbs are large, long and consists of thigh, sang and foot. அதனுடைய பின்னங்கால்கள் வந்து முன்னங்கால்களை விட நீளமானதாக இருக்குது. அதில் தை இருக்குது, சாங் அப்படின்றது கீழ்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஃபுட்டுனா பாதம். அதுலேயும் 3 டிவிஷன் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபுட் பியர்ஸ் 5 digits. அதனுடைய பாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹேண்டில் 4 digits தானே இருக்குது, ஆனால் அதனோட ஃபுட் பாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 digits இருக்குது. அது போக பாருங்கள், 5 long webbed toes and 1 small spot called the 6th toe. அந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா webbed toes இருக்கும். அப்படின்னா என்னது, விரலிடை ஜவ்வுகள் மூலமாக இது இணைக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த webbed toes அது வாட்டர் பாடியில் அது ஸ்விம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், உதவும். அண்ட் 1 small spot called the 6th toe. ஒரு குட்டியான 6th toeவும் அதில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் these are the adaptation for leaping and swimming. இது வந்து ஃப்ராகோட முக்கியமான அடாப்டேஷன். அதாவது லேண்டில் இருக்கும்போது அது வந்து மூவ் ஆகிறதுக்கும் வாட்டர் பாடியில் ஸ்விம் பண்ணுறதுக்கும் இது வந்து என்ன பண்ணுது, உதவுது. லேண்டில் இருக்கும்போது அது தாவுறதுக்கும் வாட்டர் பாடிஸில் அது நீந்துறதுக்கும் இந்த அடாப்டேஷன் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. when the animal is at rest the kind limb are kept folded in the form of letter Z. அதாவது இது ஓய்வு நிலையில் இருக்கும்போது இதனுடைய கைண்ட் லிம் வந்து இசட் அப்படியே ஃபோல்டட் ஆகியிருக்கும். அதை பார்த்தா லெட்டர் இசட் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை வந்து என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென்
sexual dimorphism is exhibited clearly during the breeding season. That means already you know the meaning of sexual dimorphism. அப்படின்னா டைனா டு மார்பிசம்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். ஸோ வெளிப்புற தோற்றத்தில் ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசத்தை குறிக்கக்கூடிய செக்ஸுவல் டைமார்பிசம் இதில் நல்ல விசிபிளாக தெரியுது. தென் எப்போ இனப்பெருக்க காலத்தில் ப்ரீடிங் சீசனில் the male frog has a pair of vocal sacs and a copulatory or nuptial purd. இந்த ஆண் தவளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கழுத்துக்கிட்ட அந்த குரல் வலை, அந்த வோக்கல் சாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து நல்ல பெருசாக தெரியுது. அண்டு காப்புலேட்டரி ஆர் நப்சியல் பேர்ட் அப்படின்னா அதனுடைய 4 limbs இருக்குங்க இல்லையா, அதனுடைய 4 லிம்ஸ்னால் அதனுடைய முன்னங்கால்கள், அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லிம்பில் வந்து கீழே வென்ட்ரல் சர்ஃபேசஸில் நப்சியல் பேர்ட் அப்படின்னு ஒன்று வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. அந்த இடத்துல இருக்கக்கூடியதில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டில் மட்டும் என்ன ஆகும், மசில்ஸோட கான்சன்ட்ரேஷன் கூட இருக்கும், ரொம்ப திக்கனாக வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலவி திண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்த நப்சியல் பேர்ட் அதனுடைய காப்புலேஷனுக்கு உதவுது. அட் த டைம் ஆஃப் த காப்புலேஷன் இது ஃபீமேல் ஃப்ராகை கோல் பண்ணுறதுக்கு இந்த நப்சியல் பேர்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், the male frog has a pair of vocal sacs. vocal sacs அப்படின்னா குரல் பை அப்படின்னு சொல்லலாம். and the copulatory or nuptial purd on the ventral side of the first digit of the each forelimb. ஒவ்வொரு 4 லிம்போட ஃபஸ்ட்டு டிஜிட்டில் 2 4 லிம்ப் இருக்குல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் திக்கனாக மித்த டிஜிட்டை காட்டிலும் வேரியாக இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த நப்சியல் பேர்ட். தென் அதை காப்புலேட்டரி ஆர் நப்சியல் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வோக்கல் சாக்ஸ் அசிஸ்ட்ஸ் இன் ஆம்பிளிஃபையிங் த க்ராக்கிங் சவுண்ட் ஆஃப் த ஃப்ராக். இந்த வோக்கல் சாக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தவளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ராக்கிங் சவுண்டோட அதை வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுது, உதவுது. அதாவது வோக்கல் சாக்ஸோட ரோல் என்ன அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே அந்த க்ராக்கிங் சவுண்டு, அந்த சவுண்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த வோக்கல் சாக்ஸ் வந்து என்ன பண்ணுது, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன், வோக்கல் சாக்ஸ் அண்ட் நப்சியல் பேர்ட்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் இன் த ஃபீமேல் ஃப்ராக். ஸோ வோக்கல் சாக்ஸும் நப்சியல் பேர்ட்ஸும் ஃபீமேல் ஃப்ராகுக்கு இருக்காது, மேல் ஃப்ராகுக்கு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வெளியில் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் நமக்கு விசிபிளாக தெரியும். சரிங்களா. தென் அடுத்து நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், see the picture. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வோக்கல் சாக்ஸ் அண்டு நப்சியல் பேர்ட். இப்போ இதனோட 4 லிம்பில் அந்த ஹேண்டில் இருக்கக்கூடிய 4 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு டிஜிட்டில் என்ன ஆகுது, வென்ட்ரல் சர்ஃபேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கனத்த நப்சியல் பேர்ட் வந்து என்ன பண்ணுது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஒன்லி சீன் இன் மேல் ஃப்ராக். இது வந்து நப்சியல் பேர்டும் இந்த வோக்கல் சாக்ஸும் ஃபீமேல் ஃப்ராகில் வந்து என்ன செய்யாது, இருக்காது. ஓகே. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாட்டமி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஃப்ராக் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. ஓகேங்களா. தென் அனாட்டமி. அனாட்டமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை வந்து பற்றி படிக்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் த அனாட்டமி. பாருங்கள், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆல்ரெடி நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரியும். டைஜஷன் மீன்ஸ் வாட், த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு சிம்பிளர் ஃபார்மட். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டைஜஷன். கடினமாக உணவு மூலக்கூறுகளை அரைத்து மெல்லிய உணவு கூறுகளாக மாற்றுறதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் த அலிமெண்ட்ரி கெனால் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. இப்போ பேசிக்காக நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நமக்கு நல்ல ஃபெமிலியராக தெரியும். நம்ம 5th லெசனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த டைஜஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இப்போ டைஜஷன் பண்ணக்கூடிய ஃபார்மட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதைத்தான் நம்ம அலிமெண்ட்ரி கெனால் ஆர் ஃபுட் பைப் அப்படின்றோம். இட் ஸ்டார்டட் இன் த மவுத் அண்ட் எண்ட் இன் த ஆனஸ், நமக்கு மாதிரியே. தென் இதனுடைய அலிமெண்ட்ரி கெனால் பாருங்கள், கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. மவுத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பக்கல் கேவிட்டி சொல்கிறோம். பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு த ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து ஈசோபேகஸ். ஈசோபேகஸ்க்கு அடுத்து ஸ்டொமக் வரணும். அடுத்து டியோடினம். ஆல்ரெடி யூ நோ ஸ்மால் இண்டஸ்டைனோட டிவிஷன், ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் டியோடினம் அண்ட் இலியம் and the rectum which leads to the cloaca. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியோடினம், அதுக்கடுத்து இலியம் அண்ட் த ரெக்டம், அதுக்கப்புறம் அது டைரெக்டாக குளோயக்காவில் வந்து என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. அண்ட் ஓப்பன் அவுட் சைட் பை த குளோயக்கல் அப்பர்ச்சர். ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்டீரியர் எண்டில் குளோயக்கல் அப்பர்ச்சர்ஸ் இருக்குது. இதுதான் டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷனுக்கான காமன் ஓப்பனிங் சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதனோட அலிமெண்ட்ரி கெனால் மவுத் டு குளோயக்கல் அப்பர்ச்சர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். தென் த வைட் மவுத் ஓப்பன் இன்டு த பக்கல் கேவிட்டி. இதனுடைய வாய் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது, பக்கல் கேவிட்டியில் ஓப்பன் ஆகுது. அண்ட் த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி லை எ லார்ஜ் மஸ்குலர் ஸ்ட்ரிக்கி டங். அந்த பக்கல் கேவிட்டி, அந்த மவுத் இருக்கக்கூடிய அந்த பகுதியில்
கீழே ஃப்ளோர்னால் அதனோட தரைப்பகுதியில் நல்ல தசைகளால் ஆன ஒட்டும் தன்மை உள்ள நாக்கு வந்து அதுக்கு வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த டங்க் இஸ் அட்டாச்டு இன் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரீ பிஹைண்ட். தட் மீன்ஸ் அந்த நாக்கானது முன்னாடி பகுதியில் அட்டாச்சு ஆகியும் பின்னாடி வந்து என்ன ஆகுது ஃப்ரீயாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ எட்ஜ் ஸ்போக்குடு, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரீ எட்ஜ் வந்து பிளவுபட்டதாக இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ரீ எட்ஜ் ஸ்போக்குடு. ஓகே, when the frog sights an insect, it flicks out its tongue and the insect gets glued to the sticky shank. That means இது வந்து நாக்கை வந்து நீட்டிக்கிச்சுன்னா அந்த பூச்சிகளை பார்த்து அந்த பசத்தன்மையில் அந்த இன்செக்ட்ஸ் வந்து என்ன ஆகிக்கிறோம், ஸ்டிக்கி ஆகிக்கிறோம். அந்த இன்செக்ட்ஸ் வந்து அதில் உட்காந்தோடனே டக்குன்னு அந்த நாக்கை வந்து என்ன பண்ணிக்கிறோம், உள்ளே இழுத்துக்கிறோம். அதை தான் சொல்கிறாங்க. பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க, when the frog sights an insect, it flicks out its tongue. அந்த பூச்சிகள் அது பார்த்துருச்சு அப்படின்னா அந்த நாக்கை வேகமாக வெளியே நீட்டிடும். ஸோ அந்த இன்செக்ட்ஸ் போய் அதில் உட்காரும்போது அந்த அதில் இருக்கக்கூடிய க்ளூடு, இந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸில் அந்த இன்செக்ட்ஸ் வந்து என்ன ஆகிக்கிறோம், அடுகராகிக்கிறோம். உடனே டக்குன்னு என்ன பண்ணிக்கிறோம், நாக்கை உள்ளே இழுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டங்க் இஸ் இமீடியட்லி என்ன சொல்கிறாங்க, எஸ் இமீடியட்லி வித்ட்ரான் அண்ட் த மவுத் க்ளோசஸ். நாக்கை உள்ளே இழுத்தோனையும் மவுத் வந்து என்ன ஆகிக்கிறோம், க்ளோசஸ் ஆகிக்கிறோம். எ ரோ ஆஃப் ஸ்மால் அண்ட் பாயிண்டட் maxillary teeth is found on the inner region of the upper jaw. என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், மவுத்தில் பக்கல் கேவிட்டியோட ஃப்ளோரில் என்னது ஸ்டிக்கி மஸ்குலர் டங்க் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த டங்க் வந்து அதனுடைய நேச்சர் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ் அட்டாச்சு ஆகிருக்கு. எங்கே அட்டாச்சு ஆகிருக்கு, சி தட் எங்கே அட்டாச்சு ஆகிருக்கு, எஸ் பாருங்கள் அதனுடைய ஃப்ளோரில் ஸ்டிக்கி டங்க். இந்த டங்க் இஸ் அட்டாச்சு இன் ஃப்ரண்ட்டில் அட்டாச்சு ஆகிருக்கு. பின்னாடி வந்து என்ன ஆயிருக்கு, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனோட ஃப்ரீ எண்டு வந்து ஃபோக்குடு அப்படின்னா பிளவுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சி த பிக்சர். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தெரியும், இதுதான் அதனுடைய மவுத்து. தென் திஸ் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் த பக்கல் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஜாவில் மேக்ஸிலரி டீத் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, மேலே அப்பர் ஜாவில் இந்த மேலே குட்டி குட்டியாக ஒரு ரோவில் மேக்ஸிலரி டீத் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லோயர் ஜாவில் எந்த டீத்துமே கிடையாது. ஸோ லோயர் ஜாவில் டிவாய்ட் ஆஃப் டீத் அப்படின்னா டீத் ஆப்சண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த அப்பர் ஜாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாஸ்ட்ரில்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஓப்பனிங் மவுத்துக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கு கீழே என்ன ஆகுது, ஒரு பேர் ஆஃப் வேமரின் டீத் வந்து என்ன ஆயிருக்கு, இதுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் இந்த பிக்சரில் இந்த இடத்துல நாஸ்ட்ரில்ஸ் இருக்குது. தென் அடுத்து நிக்டிடேட்டிங் மெம்பரைன். ஆல்ரெடி நம்ம ஐலிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரைனை தான் நிக்டிடேட்டிங் மெம்பரைன் சொல்லி பார்த்தோம். இது வந்து இது வாட்டர் பாடிஸில் இருக்கும்போது இதை ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உதவுதுன்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ஐலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இதனோட டிம்பானிக் மெம்பரைனும் ஆல்ரெடி நமக்கு தெரியும், இயர் இருக்கக்கூடிய பார்ட்டில் இருக்கிறது தான் டிம்பானிக் மெம்பரைன். ஓகேங்களா, தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதனோட பக்கல் கேவிட்டியில் இந்த ஃபேரிங்ஸ் லீட்ஸ் டு ஈசோபேகஸ் அது போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனோட டங்கோட நேச்சர் அந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் பைஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பிளவுபட்ட நாக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ரோ ஆஃப் ஸ்மால் அண்ட் பாயிண்டட் மேக்ஸிலரி டீத் இஸ் ஃபவுண்ட் ஆன் த இன்னர் ரீஜியன் ஆஃப் த அப்பர் ஜா. அப்பர் ஜா அப்படின்னா அந்த மேல் தாடையில் ஸ்மாலாக பாயிண்டடான மேக்ஸிலரி டீத் வந்து ஒரு ரோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஆன் த இன்னர் ரீஜியன் ஆஃப் த அப்பர் ஜா. இன் அடிஷன் வேமரின் டீத் ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் 2 groups, ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த இன்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். மிஸ் இப்போ தான் சொன்னேன், ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த இன்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். இது இன்டர்னல் நாஸ்ட்ரில்ஸு. இந்த இன்டர்னல் நாஸ்ட்ரில்ஸோட ஈச் சைடுலையும் இந்த வேமரின் டீத் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்பர் ஜாவில் ஒரு ரோவாக மேக்ஸிலரி டீத் இருக்குது. இன்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ், இந்த நாஸ்ட்ரில்ஸோட மவுத்தோட இன்சைடில் இருக்கிறதுனால இது இந்த இன்டர்னலில் இந்த ஹோல் தெரியலையே, அதனோட ஈச் சைடில் வேமரின் டீத் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, தென் the lower jaw is devoid of teeth. Already miss என்ன சொல்லிட்டேன், lower jawல teeth absent. Devoid means what, absent. The mouth open into the buccal cavity that leads to the esophagus. வாய் வந்து பக்கல் கேவிட்டியின் உதவியினால் எங்கே போகணும், ஃபேரிங்ஸ் வழியாக ஈசோபேகஸ்க்கு போகணும். ஸோ இந்த பக்கல் கேவிட்டியையும் இந்த ஈசோபேகஸையும் இணைக்கிறதுக்கு இடையில் ஃபேரிங்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மவுத் ஓப்பன் இன்டு த பக்கல் கேவிட்டி தட் லீட்ஸ் டு த ஈசோபேகஸ். இப்போ பக்கல் கேவிட்டி எங்கே லீட்ஸ்
ரீச் ஆகணும் ஈசோபேகஸ்க்கு த்ரூ த ஃபேரிங்ஸ் வழியாக பக்கல் கேவிட்டி ஈசோபேகஸோடு இணைக்கப்படுகிறது. தென் ஈசோபேகஸ் இஸ் அ ஷார்ட் டியூப் தட் ஓப்பன் இன்டு த ஸ்டமக். ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் நமக்கு ஃபெமிலியராக தெரியும். தென் ஈசோபேகஸ் எங்கே போய் ஓப்பன் ஆகும்னா ஸ்டொமக். தென் அண்ட் ஃபைனலி பாருங்கள் அண்ட் கண்டினியூ இன்டு த இண்டஸ்டைன். ஈசோபேகஸ்க்கு அடுத்து ஸ்டொமக்கு அடுத்து அது எங்கே கண்டினியூ ஆகுது இண்டஸ்டைன். தென் ரெக்டம் அண்ட் ஃபைனலி ஓப்பன்ஸ் அவுட் டு த cloaca. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மவுத்து அடுத்து see the picture என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். see the picture இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. மவுத்துக்கு அடுத்து என்ன வருது, பக்கல் கேவிட்டிக்கு அடுத்து ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து ஈசோபேகஸ்க்கு அடுத்து ஸ்டொமக்குக்கு அடுத்து ஸ்மால் இண்டஸ்டைனில் வரக்கூடிய இந்த டியோடினம், அடுத்து இலியம் பார்ட் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஜீஜனம் இல்லை, என்ன பார்ட் கொடுத்துருக்காங்க, இலியம். அடுத்து வந்து என்ன வருது, ரெக்டம். ஓகேங்களா, இந்த பார்ட் வந்து என்னது, ரெக்டம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேங்க்ரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட பாடியிலையும் என்னது பேங்க்ரியாஸ் வந்து என்னது சர்டைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸை செக்ரீட் பண்ணி டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் அ டியூவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. தென் பேங்க்ரியாஸ் அண்ட் பேங்க்ரியாட்டிக் டக்ட். அடுத்து பைலோரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டமக்கில் வந்து கார்டியாக், ஃபண்டஸ் அண்ட் பைலோரிக் அப்படின்ற டிவிஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த எண்டிங் போர்ஷன் டியோடினமோட கனெக்ட் ஆகக்கூடிய போர்ஷனை பைலோரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், லிவர் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த லிவரில் கேல் பிளாடர் இருக்குது. இது டெம்பரவரியாக பைல் ஜூஸை வந்து என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இது ஃபுட்டு வந்து டியோடினமுக்கு வரும்போது இந்த கேல் பிளாடர்லேருந்து இந்த டக்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த பைல் ஜூஸஸை கொண்டு வந்து டியோடினமில் ஃபுட்டோட வந்து என்ன பண்ணிடுது, மிக்ஸ் பண்ணிடுது. ஓகேங்களா, இதுதான் இந்த பிக்சரில் கிளியராக இருக்குது பாருங்கள். தென் அடுத்து என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், இப்போ மவுத்து, பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோபேகஸ், ஸ்டொமக், அடுத்து இண்டஸ்டைன், அப்புறம் ரெக்டம் அண்ட் cloacal aperture. Okay, then அடுத்து next one, liver secrete the bile which is stored in the gallbladder. Already you well versed, liver வந்து பைல் ஜூஸை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. அது டெம்பரவரியாக கேல் பிளாடரில் வந்து என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. அட் த சேம் டைம் அதே மாதிரியே பேங்க்ரியாஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணி ஃபுட்டு வந்து என்ன பண்ணுது, டியோடினமுக்கு வரும்போது அதில் மிக்ஸ் பண்ணுது. பாருங்கள், பேங்க்ரியாஸ் இஸ் அ டைஜஸ்டிவ் கிளாண்ட், produce the pancreatic juice containing digestive enzyme. pancreatic juicesல நிறைய digestive enzymes வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ நம்மள ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிக் பெப்டிடேஸ் இது மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா, pancreatic lipase and pancreatic amylase. அதே மாதிரி ஃப்ராக்லேயும் பேங்க்ரியாஸ் சர்டைன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. அது ஃபர்தராக டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃபுட் இஸ் கேப்சர்ட் பை அ பைஃபிட் டங். உணவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளவுபட்ட நாக்கு மூலமாக உணவை வந்து என்ன பண்ணுது, பிடிச்சு விழுங்குது. டைஜஷன் இஸ் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ ஃபுட்டை வந்து ஸ்வாலோ பண்ண பிறகு ஃபுட்டு வந்து ஸ்டமக்குக்கு போகுது. ஸ்டமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட்டட் ஆகுது. அண்டு கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் ஆல்ரெடி நமக்கு படிச்சிருக்கோம் இல்லையா, HCl வந்து நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை கில் பண்ணுது. அட் த சேம் டைம் பெப்சினா மாற்றுறதுக்கு உதவுதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி இதுலேயும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரோல் இருக்குது. அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு பெப்சின், ரெனின்லாம் படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி ஃப்ராகோட ஸ்டமக்லையும் சர்டைன் கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் எனது வயிற்றுப்புற சுரப்பிகள் வந்து என்ன பண்ணுது, சர்டைன் ஃபார்மட்டை செக்ரீட் பண்ணுது. தென் ஃப்ரம் த வால்ஸ் ஆஃப் த என்னது ஸ்டொமக், இந்த வால்ஸ் ஆஃப் த ஸ்டமக்கில் HClலும் கேஸ்ட்ரிக் ஜூஸஸும் வந்து என்ன ஆகுது, செக்ரீட்டட் ஆகுது. ஓகே, பார்சியலி டைஜஸ்டட் ஃபுட்டு கால் த கைம். ஸோ ஸ்டமக்கில் வந்து உணவு பாதி அளவு வந்து என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆகுது. அதைத்தான் கைம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூழ் மாதிரி வந்து என்ன பண்ணுது, மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் பாஸ்டு ஃப்ரம் த ஸ்டமக் டு த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த இண்டஸ்டைன். அங்கேருந்து பாஸ் ஆகி ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த என்ன பண்ணுது, இண்டஸ்டைனோட ஃபஸ்ட் பார்ட் வந்து என்னது, டியோடினம். அங்கே வந்து என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. பாருங்கள், இந்த டியோடினம் ரிசீவ் பைல் ஃப்ரம் த கேல் பிளாடர் அண்ட் பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் ஃப்ரம் த பேங்க்ரியாஸ். இது நமக்கு தெரியும். ஸ்டமக்லேருந்து ஃபுட்டு வந்த உடனேயும் லிவர் அதனோட பைல் ஜூஸையும், பேங்க்ரியாஸ் அதனோட பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸையும் டியோடினமில் இருக்கக்கூடிய ஃபுட்டோட வந்து என்ன பண்ணுது, மிக்ஸ் பண்ணுது. ஸோ ஃபுட்டு இன்னும் ஃபர்தராக வந்து என்ன ஆகுது, டிவைடட் ஆகுது. ஓகே,
Then pancreatic juices from the pancreas through a common bile duct. Bile emulsify fat and pancreatic juices. ஓகே, இந்த பைல் ஜூஸ் லிவர் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பைல் ஜூஸு ஃபேட்டை வந்து என்ன பண்ணுது, சிதைச்சு எமல்சிஃபை பண்ணுது. தென் பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஆன கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸை ஃபர்தராக வந்து என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணுது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸு, புரோட்டீனோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் கிளிசரால். அந்த மாதிரி என்ன பண்ணிடுது, ஃபைனல் ப்ராடக்டாக வந்து என்ன பண்ணிடுது, மாற்றிடுது. ஃபைனல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த இன்டெஸ்டைன். கடைசியாக டைஜஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா இன்டெஸ்டைனில். அந்த நம்ம படிச்சிருக்கோம்ல ஸ்மால் இன்டெஸ்டைனில் இந்த இலியமில் இருக்கக்கூடிய என்னது ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வில்லி, அதே மாதிரி இதுலேயும் வில்லி வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டைஜஸ்டட் ஃபுட் இஸ் அப்சார்ப்ட் பை த நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ஃபோல்ட்ஸ் இன் த இன்னர் வால் ஆஃப் த இன்டெஸ்டைன் கால் த வில்லி. சரிங்களா, வில்லி அப்படின்றது இன்டெஸ்டைனோட என்னது இன்னர் வாலில் நல்ல ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸாக வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் மைக்ரோவில்லி இது வந்து என்ன பண்ணுது, டைஜஸ்டட் பண்ண ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி பிளட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது. தென் த அன்டைஜஸ்டட் சாலிட் வேஸ்ட் மூவ் இன் டு த ரெக்டம் அண்ட் பாசஸ் அவுட் த்ரூ த குளோயக்கா. ஸோ செரிக்கப்படாத உணவுகள் ரெக்டம் வழியாக குளோயக்கல் அப்பர்ச்சஸ் வழியாக வெளியில் வந்து என்ன ஆயிடுது, எக்ஸ்கிரீட் ஆயிடுது. ஓகே, தென் இப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பார்த்துட்டோம். நமக்கு நம்ம சிஸ்டம் கிளியராக தெரியும். ஸோ அதனால் இது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்குது. மவுத்து, பக்கல் கேவிட்டி, தென் ஃபேரிங்ஸ், ஈசோபேகஸ், ஸ்டொமக், தென் அடுத்து இண்டஸ்டைன், இதில் ரெக்டம் அண்டு குளோயக்கல் அப்பர்ச்சஸ் கொடுத்துட்டாங்க. நத்திங் பட் மவுத்துலேருந்து ஃபுட்டு வந்து என்ன ஆகுது, ஸ்வாலோ ஆகுது. அடுத்து வந்து ஸ்டமக்கில் ஹெச்சிசிஎல் அண்டு கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் அதில் ஆக்டப் பண்ணி அதை கைமா மாற்றுது. அடுத்து ஃபுட்டு வந்து ஸ்மால் இண்டஸ்டைனோட ஸ்டார்டிங் போர்ஷனான டியோடினமுக்கு வருது. அங்கே பைல் ஜூஸும் பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸும் அதை ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, பிரேக் டவுன் பண்ணுறாங்க. பைல் ஜூஸ் வந்து ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணி பிரேக் டவுன் பண்ணுது. அதே மாதிரியே பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் வந்து கார்போஹைட்ரேட்டையும் புரோட்டீனையும் லிப்பிட்ஸையும் என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணி அதனோட ஃபைனல் யூனிட்டாக மாற்றுது. இந்த இண்டஸ்டைனோட இலியம் பார்ட்டில் வில்லி அண்ட் மைக்ரோ வில்லி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி பிளட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது. அன்டைஜஸ்டட் ஃபார்மட் ரெக்டம் அண்டு குளோயக்கல் அப்பர்ச்சஸ் வழியாக வெளியில் போயிடுது. ஓகேங்களா, தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃப்ராக் அண்டு டோடு. ஃப்ராகுக்கும் டோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஃப்ராக்னா தவளைன்னு தெரியும், டோடுனா தேரை. இது ரெண்டுக்கும் என்ன இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ்? இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆர்டரில் வர்றாங்க, ஆனுரா. ஆமாவா? இதனோட ஃபேமிலி பாருங்கள். ஃப்ராக் வந்து ரானிடே அப்படின்ற ஃபேமிலியில் வர்றாங்க. டோடு வந்து பஃபோனிடே அப்படின்றதுல வர்றாங்க. இதில் வர்றாங்க பஃபோனிடே அப்படின்ற ஃபேமிலியில் வர்றாங்க. இவங்களோட ஃப்ராகோட பாடி ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்லெண்டராக இருக்குது. டோடோட பாடி ஷேப் பார்த்திங்கன்னா பல்கியாக இருக்குது. தட் மீன்ஸ் வாட், ஃப்ராக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேரைகள் வந்து நல்ல கனமாக பருத்ததாக வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. லெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராகோட லெக்கு லாங்கராக இருக்குது. ஆனால் டோடுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டராக இருக்குது. ஃப்ராகோட கால் நீளமானதாக இருக்குது, தேரையோட கால்கள் குட்டையானதாக இருக்குது. வெப்டு ஃபீட் அப்படின்னா ஃப்ராக் ஆல்ரெடி நமக்கு கைன் லிம்ஸில் ஃப்ராகில் வெப்டு ஃபீட் விரலிடை ஜவ்வு இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு பார்த்துருப்போம், வாத்துக்கெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, வாட்டர் பாடிஸில் ஸ்விம் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இதுலேயும் வெப்டு ஃபீட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. யாருக்கு, ஃப்ராகுக்கு. தென் அடுத்து டோடுக்கு வந்து அது என்ன ஆயிருக்கு, ஆப்சென்ட் ஆயிருக்கு. ஓகே, தென் ஸ்கின், ஸ்மூத் அண்டு மாய்ஸ்ட் ஸ்கின். இப்போ ஃப்ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாடிஸில் அதிகமாக இருக்கும். அதனால் இதனுடைய ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக மாய்ஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அது வாட்டரில் ஸ்கின் மூலமாக ரெஸ்பயர் வந்து என்ன பண்ண முடியும். ஓகேங்களா, தென் அடுத்து ட்ரை ஸ்கின் கவர்டட் வித் வாட் லைக் கிளான்ஸ். இதனோட தோல் வந்து ரொம்ப வறண்டு போய் உலர்ந்து வந்து என்ன பண்ணும், காணப்படும். யாரோட தோல், டோட்ஸோடது. சரிங்களா, சுரப்பிகளோட கிளான்ஸு செக்ரீட் பண்ணக்கூடிய ஃபார்மட் இருக்கும், இருந்தாலும் உலர்ந்த தோல் வந்து இதில் இருக்கும். டீத் வந்து மேக்ஸிலரி அண்ட் வேமரின் டீத். இப்போ தானே பார்த்தோம், ஃப்ராகோட அப்பர் ஜாவில் மேக்ஸிலரி டீத் ஒரு ரோல் இருக்கும். இன்டர்னல் நாஸ்டிக்ஸ்கோட எய்தர் சைடில் வேமரின் டீத் வந்து ஃப்ராகுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் டோடுக்கு வந்து டீத் வந்து என்னது, கிடையாது. ஓகேங்களா, அடுத்து ஒன் மோர் பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அது எப்படி வந்து எக்கை வந்து லே பண்ணுது அப்படின்ற ஒன் மோர் பாயிண்ட் வந்து கீழே வந்து என்ன இருக்குது. எஸ், அது எக்கு எப்படி லே பண்ணுது அப்படின்னா, லேஸ் எக்ஸ் இன் அ கிளஸ்டர். எது, ஃப்ராக்
ஃப்ராக் வந்து எக்கை வந்து நல்லா எப்படி லே பண்ணுது அப்படின்னா கொத்தா முட்டைகளை போடும், பஞ்சஸ் அப்படியே கொத்தா இருக்கும். அதை வந்து கொத்தா ஃப்ராக் வந்து எக்கை லே பண்ணுது. ஆனால் டோட்ஸ் வந்து லே எக்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீளமாக எப்படி நம்ம பாசிகளை எடுக்கிறோம் அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி டோடு வந்து எக்கை லே பண்ணும். ஸோ இது வந்து எக்கை வந்து கிளஸ்ட்ரா லே பண்ணும், அது ஸ்ட்ரிங்ஸாக லே பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃப்ராக் ரானா ஹெக்ஸாடாக்டிலா அதனுடைய மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமியில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.